ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஜிவி பிரகாஷ், மமிதா பைஜு, கருணாஸ் முக்கிய ரோலில் நடிச்சிருக்கிற ரெபல் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது உண்மையாக நடந்ததுன்னு சொல்லப்படுது. அப்படி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த படம் 1956 மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட வரலாறுல மூணாறு டி எஸ்டேட்டில் இருக்க தமிழ் ஆளுங்க தமிழ்நாட்டோட சேர முடியாமல் போன ஒரு சுருக்கமான அறிமுகத்தோட கதை தொடங்குது. அடுத்து கதை 1980க்கு மாறுது. மூணாறில் கூலி தொழிலாளியாகவே கஷ்டப்பட்டு இருக்க தமிழருங்க குடும்பத்தில் இருக்கிற கதிருக்கு அவனோட ஃப்ரெண்டான செல்வராஜுக்கும் பாலக்காட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது. அங்கே போனதும் மலையாள ஸ்டூடெண்ட்ஸாலும் காலேஜ் நிர்வாகத்தாலும் ரெண்டாம் தரமாக நடத்தப்பட்டு அவமானத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த காலேஜில் KSQ, SFIன்னு 2 மாணவர் குழுங்க இருக்கு. ரெண்டுமே மாநில அரசியல் கட்சிகளால் நடத்தப்படுது. இந்த 2 குழுக்களுமே மாறி மாறி தமிழ் மாணவர்களை அடிக்கடி அவமானப்படுத்துது. ஒரு சமயம் அது எல்லாம் மீறி போய் கதிரோட நண்பன் செல்வராஜ் தன்னை தொட்டுட்டான்ற ஒரே காரணத்துக்காக SFI குழு ஆண்டனியால அடிச்சு கொல்லப்படுறான். இந்த படுபாதக செயலுக்கு பதிலடி கொடுக்க கதிர் தலைமையில் இருக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு செய்றாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது என்பது தான் ரெபல். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு நடந்திருக்கேன்னு நம்மள சூடேத்திர படமா இயக்குனர் நிகேஷ் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படம் ஒடுக்கப்பட்டவங்களோட ஒவ்வொரு கதை போல அவங்க ஓடுறதை நிறுத்திட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களுக்கெல்லாம் பழிவாங்க தொடங்குற கதை. கொடியில் இருக்க கருப்பு சிவப்பு கலருக்கான விளக்கம், சில குறிக்கோளோட ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்க அதை விட்டு விலகி போனதையும், தமிழ் ஆளுங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் எமோஷனல் பேர் வழிங்கன்னு சொல்றதும், ஓட்டுக்காக கழிவு கூட திம்பாங்கன்ற மாதிரியான வசனங்களை அங்கங்க வேற தெளிச்சிருக்காங்க. இதுக்கு மேல இயக்குனர் கதையில இருக்க மிருகத்தனத்தை வெளிப்படுத்த தயங்கல. நிறைய சீன்ஸ் உங்களை பாதிக்கும், சீண்டும் முறுக்கேத்தும். இதுல காலேஜும் அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்கிறதா காட்டப்படுது. ஆனா அவ்வளவு படிச்ச மாநிலத்தில் ஒருத்தர் கூட நியாயம் பேசுறதுக்கு இல்லையா? இல்ல தமிழனுக்குன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கும்மிடிப்பாங்களா? நாம போராடி திருப்பி அடிச்சா மட்டுமே தீர்வு கிடைக்குமான்னு எப்பவுமே கேட்கிற கேள்வியை ஒதுக்கி வச்சாலும் அவங்க எவ்வளவு கட்டுக்கோப்பா ஒத்துமையா இருக்கிறதையும் நாம உள்ளூர்லயே பிரிஞ்சு போய் நாதியத்து கிடக்கிறது தெளிவா தெரியும். அந்த ஊர்ல இருக்க கவர்மெண்ட்டும் போலீஸும் அரசியல் கட்சிகளும் ஒரு கொடூரமான கொலையை சாதாரணமா ஒதுக்கிட்டு போறது அநியாயமா இருக்கு. அதுக்கு மேல அந்த கொலையை பண்ணவன் கடைசி வரை அதே மனநிலையில சுத்துறதை பார்க்கும்போது வேதனை தான் மிஞ்சும். படத்துல நம்ம பசங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு எதிராக போகும்னு தெரிஞ்சும் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு திருப்பி தாக்க முடிவு செய்யற அந்த தருணத்துல இருந்து படம் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா அதே டெம்போட கொண்டு போகாம நடுவுல சில காட்சிகளை ட்ரிம் பண்ணிருக்கலாமோன்னு நினைக்க வச்சார் இயக்குனர். கதிரா ஜிவி பிரகாஷ் சுறுசுறுப்பா ஃபயர் தலைவரா வந்து இம்ப்ரெஸ் பண்றார். மமிதா பைஜு க்ளோஸ் அப்பும் ஸ்லோ மோஷனுமா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வராரு. ஆனா கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்தும் ஒருவித கரிசனமும் வராம கடைசி சீன்ல புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் கேரக்டர் அமைஞ்சது மைனஸ். ஆதித்யா பாஸ்கர், கருணாஸ், கல்லூரி வினோத், ஷாலி ரஹீம் எல்லாரும் நேர்த்தியான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அந்த மலையாள வில்லன் நடிகர் வெங்கடேஷ் VP கவனிக்க வைக்கிறார். ஜிவி பிரகாஷ் தமிழ் மலையாள சாங்ஸை மாத்தி கொடுத்து அந்த காலகட்டத்துக்கும் கதைக்கும் ஏற்ற மாதிரி அமைச்சு ரசிக்க வச்சிருக்கார். மூணார் எஸ்டேட்ல இருக்க தமிழர்களோட நிலையையும் காலேஜ் சூழலையும் அப்படியே ப்ரொடக்ஷன் டீமும் கேமராமேனும் நம்ம கண் முன்னே நிற்க வச்சிருக்காங்க. ஓவராலா ஒடுக்கப்படுறவங்க தங்களோட மரியாதைக்கும் உரிமைக்கும் நடக்கிற போராட்டத்தை பத்தின ஒரு டஃப்பான கதைக்காக ரெபல் ஒரு பார்க்க தகுந்த படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.